இப்பொழுதெல்லாம் எங்கு பார்த்தாலும் பித்ருசாமம் பித்ருதோஷம் என்று சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அநேகமாக அது உண்மைதான், அதில் ஒன்றும் மறுப்பதற்கில்லை. இருக்கட்டும், பல பேர் சிவசங்கள் சிராதங்கள் படையர்கள் முழுமையாக சரியாக செய்வதில்லை, விட்டு விடுகிறார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. செய்பவர்களுக்கு இது பொருந்தாது. செய்யாதவர்கள் இதை தெரிந்து கொண்டு எளிமையாக செய்து நீங்கள் முழுமையான பலனை பெற்று பித்திருக்களுடைய ஆசிகளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக நமது சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் எளிமையான முறையிலே சொல்லிக் கொடுத்துள்ளார். நீங்கள் என்னென்னலாம் தயார் செய்த வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், மிக மிக எளிமையான முறை. நிதானமாக வாசிக்கிறேன் பாருங்கள், பார்த்து வாசிக்கிறேன். தினமும் நீங்கள் இதனை செய்திடலாம். சுத்தமான தரையிலே மணலை பரப்பி மணலில் மோதிர விரலால் சூரிய விரலால் பிள்ளையார் சொல்லிய போடுங்க. முருகனுடைய 6 நட்சத்திரங்களை குறிக்கின்ற வகையிலே ஓம் ஸ்ரீ கார்த்திகேய சுவாமியே நமக என்று எழுதுங்கள். இப்படி வலதுகை மோதிர விரலால் அதாவது சூரிய விரலால் எழுதி 6 செங்கற்களை வைத்து அரசு ஆள் சமித்துகளை அடுக்கி வைத்து அதில் ஜாக்கிரதையாக நேரடியாக ஏற்றக்கூடாது. ஒரு பஞ்சு திரியில் நெய்யை போட்டு ஒரு கரண்டியில் வச்சு அந்த ஹோமத்தினுடைய கற்பூரம் வைத்து அதை ஹோமத்தை தயார் செய்யுங்கள். பசுனை கொண்டு ஹோமத்தை தொடங்க வேண்டும். வேறு எந்த பொருள் எப்படி சேர்க்கலாம் என்பதை சொல்கிறேன். தேவைப்பட்டவர்கள், வசதி உள்ளவர்கள் எள் உருண்டை, பிரண்டை சாதம், நெல் பொரி இவைகள் எல்லாம் வைத்துக் கொள்ளலாம். எளிமையான ஹோமத்தை பார்ப்போம். இப்படி அடுக்கி வைத்து பசுனை கொண்டு ஹோமத்தை தொடங்குங்கள் என்று சொன்னேனே. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? முதலில் விநாயகர், முருகன், ஸ்ரீ அக்னி பகவான் ஆகியோருக்கான காயத்ரி மந்திரங்களை நமது அகஸ்திய விஜயத்தில் முன்பே கொடுத்து உள்ளோம். அவைகளை படித்துக் கொள்ளுங்கள். அவைகளை ஓதி சொல்லி பசுனை ஆகூதியுடன் ஹோமம் செய்ய வேண்டும். பூமிக்கு இந்த ஹோம வழிபாட்டை யார் கொண்டு வந்தார் என்றால் ஆங்கீரச மகரிஷி. அவருக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு இந்த ஆங்கீரச மகரிஷிக்கு உரித்தான ஓம் தத்புருஷாய வித்மகே லாலிலாய திமி தன்னோ அக்னி பிரஜோதயாது அப்படி என்றும் சொல்வார்கள். இப்படி பல ஆங்கீரச மகரிஷிக்கான ஆகுதியை பிறகு சொல்கிறோம். இப்படி ஆங்கீரச மகரிஷிக்கு முதலில் ஹோமத்தை செய்ய வேண்டும். அப்படி அவர் குறித்தான காயத்ரி மந்திரம் ஓதி ஹோமத்தை நடத்துங்கள். 2, பிள்ளையாரப்ப சுவாமியை அக்னியில் ஆவாகனம். ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய திமி தன்னோ தந்தி பிரஜோதயாது மகா கணபதிம் தியாயாமி ஆவாகயாமி இப்படி சொல்லிடுங்கோ. கொஞ்சம் நெய்ய விடணும், சும்மா கூடாது. இப்படி ஓம் சுப்பிரமணிய சுவாமியே அக்னியில் நீங்கள் ஆவாகனம் ஆகிட வேண்டும் என்று மனமாற சொல்லுங்கள். அப்புறம் 3, ஸ்ரீ ஆங்கீரச மகரிஷியே இந்த அக்னியிலே இந்த ஹோமத்திலே ஆவாகனம் ஆகிட வேண்டும் என்று சொல்லுங்கள். 4, ஸ்ரீ மும்மூர்த்தி தேவதா மூர்த்திகளே அக்னியில் ஆவாகனம் ஆகிட வேண்டும் என்று சொல்லுங்கள். 5, ஸ்ரீ பித்ரு தேவதா மூர்த்திகளே அக்னியில் ஆவாகனம் ஆகிட வேண்டும் என்று சொல்லுங்கள். 7, ஓம் ஸ்ரீ பித்ரு பத்னி தேவதா மூர்த்திகளே இந்த அக்னியில் ஆவாகனம் ஆகிட வேண்டும் என்று சங்கல்பம், இது பேர்தான் சங்கல்பம் செய்து வேண்டி ஒவ்வொரு தெய்வமூர்த்திக்கும் 12 முறை மட்டும் சுவாகா ஆகூதியை கொடுத்து ஹோமத்தை செய்து இது எள் உருண்டை இவைகளிலால் ஹோமத்தை செய்யலாம். கொஞ்சம் வசதி இருப்பவர்கள் பிரண்டை சாதத்தை செய்து ஹோமம் செய்து பசுக்களுக்கு மற்றும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தும் விரிவாக விசாலமாகவும் செய்யலாம். இதை தினமும் செய்யும் பொழுது அந்த இடத்தை குறைந்தது 5 மைல் தூரம் முதல் 50 மைல் தூரம் வரை உங்கள் ஹோம சக்தி வேள்வி பரவி அந்த இடத்தில் நல்ல காற்று, நல்ல மழை, ஒரு சந்தோஷமான நிலைமை செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு ராஜவசியம் ஏற்படும். இப்பொழுதெல்லாம் பல இடங்களிலே தோல்வி என்ற செய்தி வருகிறது. பரீட்சைக்கு போகிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, 2 தடவை எழுதின சார் எக்ஸாம், ரிசல்ட் ஃபெயில். நமக்கு காரணம் முழுமையான பித்ரு சக்திகள் கிடைக்காமல் கூட இருந்திருக்கலாம். அவர்களும் மனம் தளர வேண்டாம். அவரவர்கள் குல வழக்கப்படி
சொல்லி அவருடைய குருக்கள் சொன்னபடி நீங்கள் செய்து மகிழலாம். இப்படி பித்ருஹோமம் என்பது நீண்ட நெடும் வருடத்திற்கு, நெடும் தலைமுறை, நெடுங்காலத்திற்கு சொல்ல முடியாது, பல தலைமுறைகளுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டும் தரும் அற்புதமான பித்ரு தோஷ பித்ரு சாந்தி நிவாரண மந்திரம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கேட்பவர்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் இப்போ என்ன செய்றீங்க? நன்றி, ஸ்ரீ அகஸ்திய விஜயம், வாத்தியார் மகராஜ் விஜய், ஸ்ரீ குருப்யோ நமஹ. அருமையாக இருக்கிறது. நீங்கள் நீடூடி வாழ வேண்டும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிடமும், எந்த நேரமும் மனதில் அமைதியும் சந்தோஷமும் சுகமும் ஏற்படும். இதில் சந்தேகம் கிடையாது. ஒரு பக்கம் நல்லது வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் ஏதாவது கர்மாக்கள் பாக்கி சாக்கியில் இருந்தால் கரைந்து ஓடிக்கொண்டே இருக்கும். வாஷிங் மிஷினில் எப்படி துணி துவைக்கும் போது இந்த பக்கம் அழுக்கு போயிட்டே இருக்கு, இந்த பக்கம் துணி துவைக்குது, அது மாதிரி கவலையப்பட வேண்டாம். நீங்கள் எளிமையாக, வாத்தியார் ரொம்ப அழகாக பேசுவார் மெட்ராஸ் பாஷையில், நீ நைனா நீ செஞ்சு நைனா நான் பார்த்துக்கிறேன், அவர் பார்த்துப்பாரு. சித்தர்கள்லாம் மனித உருவத்திலே இந்த பூமியிலே நம்மளோடு சேர்ந்து இருக்காங்கன்னு வச்சுங்களேன். உதாரணமாக நாங்கள்லாம் வாத்தியாரோடய இருந்திருக்கோம், நம்ம விசிறி சாமியோடு இருந்திருக்கோம். அவங்கெல்லாம் தன்னை வெளியில் காட்டி கொண்டது கிடையாது. அவர்கள் பூமியிலிருந்து புறப்பட்டு விட்டால் 50,000 கோடி வேகத்தில் கூப்பிடும்போது அந்த அளவுக்கு சொல்லுமே, ஏரோப்ளேன், ராக்கெட் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கண் இமைக்கு நேரத்தில் எந்த லோகத்தில் இருந்தாலும் வாத்தியார் அங்கே வந்து நிற்பார். அதை நம்மெல்லாம் பார்த்துக்கிட்டே வரும், கண்ணால் பார்த்துருக்கோம். நம்ம அடியார்கள் சொல்லுவார்கள், செய்கின்றார்கள். காரணம், அவர்களுக்கு அந்த பிடிப்பு வந்து விட்டது. எல்லோருக்கும் பிடிப்பு வர வேண்டும். வாத்தியார் வந்து சேர்த்த அடியார் மட்டும்தான் கிடையாது, எத்தனையோ நாட்டில் பல ஆயிரம் பல லட்சம் அடியார்களை உருவாக்கி இருக்கிறார். அதனால்தான் இன்னும் பல சேதங்கள், அழிவுகள், எவ்வளதோ பிரளயங்களை பார்த்துருக்கோம். காசியே பிரச்சனையாக, கேதாரே முழித்து, அகஸ்திய விஜயம் கஜா புயலில் முழித்து, அகஸ்திய விஜயம் அவைகளெல்லாம் தூக்கி பிடித்து நிறுத்தி கொண்டு வருவதற்கு காரணம், உங்களுக்கு பித்திருக்களுடைய வழிபாட்டை முறையாக சொல்ல வேண்டும். உங்களுடைய வம்சாவழி எதிர்காலத்திலே, ஒரு காலத்திலே ஒரு வீட்டிலே 10-15 குழந்தைகள் இருந்தது போக இப்பொழுது ஒன்றுக்கே தடுமாறுகின்ற நிலைமை வந்து விட்டது. அந்த குழந்தையும் பெற்றெடுத்த பிறகு தாய் ஒரு பக்கம், தந்தை ஒரு பக்கம், குழந்தை எந்த பக்கம்? இப்ப சொல்லுவாங்க அந்த காலத்துல பாடம், என்ன பிள்ளையை பெத்தா கண்ணீர், தன்னையை பெத்தா இளநீர். அந்த நிலைக்கு வாடுகின்றவர்கள், வருந்துகின்றவர்கள். தன் கண் முன்னே தனது பிள்ளைகள் தாறுமாறாக போய் சொத்துக்களை எல்லாம் அழித்து நம்மை நடுரோட்டில் விடுகின்ற குடும்பமும் பார்த்து விட்டோம். பிள்ளைகளை பெற்ற பிறகு பெற்றோர்களில் ஒருவர் ஏதோ மன வருத்தத்தால் எங்கோ சென்று வேறு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டு அந்த குடும்பம் மிக வேதனை அடைகிறது. காரணம், இவைக்கெல்லாம் காரணம், வீட்டில் மொக்கு கோலமாவு போட்டதும், நெற்றியில் ஒட்டு பொட்டு என்கின்ற ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியதும். இப்படி புடவை தலைப்பை, அதாவது பூராடத்தில் ஆடும் புடவை தலைப்பு ஆடுற இடம் எப்படி இருக்கும்? அது மாதிரி தலையில் சொருகின்ற பூவானது பெண்களுக்கு ஆடக்கூடாது. தலையில் பூ ஆடினால் குடும்பத்தில் உள்ள தலையே ஆடிவிடும். இது நிறைய இருக்கு, சொன்னால் கேட்பீர்கள், கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றீர்கள். தெரியாது, தெரிந்து கொள்ளுங்கள். மாதம் ஒரு முறையாவது, 2 முறையாவது பார்த்து கையில் மருதாணி, காலில் கைகளில் முழுமையாக எடுங்கள். புள்ளி புள்ளியா வைக்காதீங்க, முழுமையாக கை நகங்கள் இப்படியெல்லாம் அழகாக வைங்க. நீங்கள் வருகின்ற இந்த ஆடி அமாவாசையிலிருந்து, இந்த ஆடி மாத பிறப்பிலிருந்து மாலைப்பட்ச அமாவாசைக்குள் உங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வரும். யாரெல்லாம் இதை செய்கின்றீர்களோ உங்களுடைய பெயரை நீங்கள் தெரிவிக்க வேண்டாம், ஊரையாவது தெரிவிக்கலாமே. நாங்கள் சேலம், மன்னார்குடி, காசியில் இறந்தவர்களுக்கு ராமநாமத்தை சிவபெருமான் ஓதுவது போல ராஜமன்னார்குடியில் இருந்தவருக்கும் ராமநாமம் ஓதப்படும். இப்படி எந்தெந்த ஊரிலே ஒரு காலத்தில் வயதாகி இன்றைக்கே இறந்து போங்க நாங்கள் சொல்லலை. அப்படி நம்மெல்லாம் இருப்போம். புழு, பூச்சி, ஈ, கொசு, நாய், பசுக்கள், ஜீவராசியில் இருந்தாலும் அங்கே ராமநாமம் ஒலிக்கின்றது. அதை உங்கள் காதுகளால் கேட்க முடியும் அளவுக்கு நீங்கள் சக்தி பெற வேண்டும் என்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை தட்டி தட்டி தயார் செய்கிறோம். நீங்கள் விரைவாக அதை பின்பற்றுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாளர் அருணாச்சலா.